திருப்பூரில் பின்னலாடை தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து தொழிலாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு 33% ஊதிய உயர்வு வழங்க வணிக நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்துள்ளன. திருப்பூரில் வணிக உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வர்த்தகம் பிரதானமாக இருந்து வருகிறது. இங்குள்ள பின்னலாடை நிறுவனங்களில் உள்ளூர், வெளியூர் மட்டுமல்லாது வட மாநிலங்களைச் சேர்ந்த பல லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிலாளர்களுக்கு விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வுக்கான ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் 9ஆம் கட்டமாக நடைபெற்ற ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையில் உற்பத்தியாளர்கள் சங்க கூட்டுக்குழு நிர்வாகிகள், ஏஐடியூசி, சிஐடியு உள்ளிட்ட 9 முக்கிய தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். நீண்ட இழுபறிக்கு பிறகு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து தொழிலாளர்களுக்கு 33% ஊதிய உயர்வு வழங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஊதிய உயர்வு ஒப்பந்தப்படி திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தையல், செக்கிங் மற்றும் பேக்கிங் உள்ளிட்ட 7 வேலைகளுக்கு முதல் ஆண்டில் 18%, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தலா 5% ஊதிய உயர்வு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு உற்பத்தியாளர் சங்கங்கள் கோரிக்கையை பொதுமைப்படுத்தி கொடுக்க கேட்டுக்கொண்ட அடிப்படையில் 9 தொழிற்சங்கங்கள் கலந்து பேசி ஒரு பொதுவான கோரிக்கையை உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு 9 கட்டமாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்களுக்குள்ள சிரமங்களை நாங்களும், தொழில் குறித்த சிரமங்களை அவர்களும் எடுத்துரைத்தார்கள். தொடர்ந்து நடைபெற்ற விவாதத்தில் ஒரு கட்டத்தில் முடிவடைய வேண்டிய சூழலில் ஏற்கனவே கடந்த முறை போடப்பட்ட 32% என்கின்ற ஒப்பந்தம் இந்த ஆண்டு 33% என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது. கடந்த ஒப்பந்தத்தை காட்டிலும் 1% கூடுதலாக இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.